அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி என்கின்ற தளத்தின் வாயிலாக இன்றைய இளைஞர்களுக்கு பயன்படும் வகையில் ஆல் டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் தினந்தோறும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை, வாழ்வில் சாதித்த சரித்திரம் படைத்த சாதனையாளர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்களை இந்த தொகுப்பின் வாயிலாக நான் தொகுத்து வழங்கி வரேன். என்னுடைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு அரிய தகவலாகவும் அதே சமயம் நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவலாகவும் இருக்கும். ரேர் மெசேஜ் டு யூ. இட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் டு யூ. அந்த வகையில் நவம்பர் 25ஆம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்ன? நவம்பர் 25ஆம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார்? நவம்பர் 25ஆம் தேதி மறைந்த சாதனையாளர்கள் யார்? சிறப்பு நாள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். முதல்ல முக்கிய நிகழ்வுகள். 1960ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி டொமினிக்கன் குடியரசு, அந்த நாட்டில் பெண் போராளிகள், அதாவது மிரபல் சகோதரிகள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த மிரபல் சகோதரிகள் டொமினிக்கன் குடியரசு, இந்த டொமினிக்கன் குடியரசு நாடு எங்கே இருக்குது அப்படின்னா கரிபியன் தீவில் இருக்குது. அதாவது வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் கரிபியன் தீவு. அதில் இருக்கிற ஒரு நாடு, லத்தீன் அமெரிக்க நாடு தான் டொமினிக்கன் குடியரசு. இதனுடைய தலைநகர் சாண்டோ டெர்மிங்கோங்கிறது தான் இதனுடைய தலைநகர். அதனுடைய நாணயம் டொமினிக்கன் பெசோங்கிறது தான் அந்த நாட்டின் நாணயம். இப்போ இந்த டொமினிக்கன் நாட்டில் ஆட்சி செய்த கொடுங்கோல் அரசர் டுருஜிலோ அப்படிங்கிறவரை எதிர்த்து இவங்க ஒரு இயக்கத்தை நடத்தினாங்க. டுருஜிலோ அப்படிங்கிற அரசர் இவங்களை கைது செய்து மொத்தம் 4 சகோதரிகள், அதில் 3 பேர் பொது இடத்துல வச்சு படுகொலை செய்யப்பட்ட தினம் இன்று. இந்த தினத்தை தான் நம்ம உலக பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினமாக கடைபிடிச்சிட்டு வரோம். அடுத்ததாக இந்த நாள் எப்பயிலிருந்து, அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் தி வயலேஷன் அகைன்ஸ்ட் விமென், இந்த நாள் எப்பயிலிருந்து வருது அப்படின்னா 1999 டிசம்பர் 17ஆம் தேதி இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்கும் நாளாக அறிவிக்கப்பட்ட தினம். அடுத்ததாக பார்த்தோம்னா 1975ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி சுரினாம் நாடு, இது தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு. இந்த நாடானது நெதர்லாந்து நாட்டிடமிருந்து விடுதலை பெற்றது. சுரினாம் அப்படிங்கிறது தென் அமெரிக்க நாட்டில் வடக்கு பகுதியில் இருக்கும். இதனுடைய தலைநகர் பரமரிபோ அப்படிங்கிறது தான். பரமரிபோங்கிறது சுரினாம் நாட்டின் தலைநகர். அடுத்ததாக நவம்பர் 25ஆம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். 1844ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி ஜெர்மானிய தொழில் அதிபர் கார்ல் பென்ஸ் அவர்கள் பிறந்தார். இவர் பிறந்தது 1844ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி, மறைந்தது ஏப்ரல் 4ஆம் தேதி 1929ஆம் ஆண்டு. இப்போ கார்ல் பென்சன் அவர்கள் காசோலின் எனப்படும் பெட்ரோல் மூலமாக இயங்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். காசோலின் பெட்ரோல் என்ஜினை கண்டுபிடித்தார். அது மட்டுமல்ல, மெர்சிடஸ் பென்ஸ் என்கின்ற நிறுவனத்தை கூட்டாக தோற்றுவித்தவர். மெர்சிடஸ் பென்ஸ் அப்படிங்கிற கார் கம்பெனி, அந்த கம்பெனியை தோற்றுவித்தவர் கார்ல் பென்ஸ் அவர்கள். அடுத்ததாக 1926ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி தேசிய மனித உரிமை ஆணையத்தின் முதல் தலைவர், நம்ம இந்தியாவில் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் முதல் தலைவர், இந்தியாவின் 21வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அது மட்டுமல்ல, 1998 முதல் 2004 வரை ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர், அதாவது காங்கிரஸ் கட்சி சார்பாக எம்பியாக இருந்தவர். இப்படி இத்தனை சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் பிறந்த தினம் இன்று. அவர் பிறந்தது 1926ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி, மறைந்தது செப்டம்பர் 13ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு. இப்போ தேசிய மனித உரிமை ஆணையத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ மனித உரிமை ஆணையம் பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்ததுன்னா 1993ஆம் ஆண்டு. அதன் அடிப்படையில் தேசிய மனித உரிமை ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது எப்போன்னா
1993 அக்டோபர் 12ஆம் தேதி. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தோற்றுவிக்கப்பட்டது 1993 அக்டோபர் 12. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 17, 1997. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏப்ரல் 17, 1997. இப்போ தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த வி. ராமசுப்ரமணியம் அவர்கள் தற்போதைய தலைவராக இருக்கிறார். இதெல்லாம் வந்து முக்கியமான தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும்போது முக்கியமான அமைப்புகளுடைய தலைவர்கள் யார், ஃபஸ்ட்டு யார், லாஸ்ட் யார், இப்போ யார் அப்படிங்கிறத இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஐநா சபையின் முதல் தலைவர் யார், இப்போ யார் இருக்கிறா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஃபஸ்ட்டு யார், இப்போ யார், இந்தியாவின் முதல் பிரதமர் யார், இப்போ யார், முதல் ஜனாதிபதி யார், இப்போ யார், இப்படின்னு இந்த அமைப்புகளை ஒவ்வொரு விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு மறக்க செய்யாது. அதே மாதிரி தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னா திருமதி ஜானகி ராமச்சந்திரன். இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னா திருமதி சுரேஷ கிருபலானி, உத்தரப்பிரதேச மாநிலம். இப்படி கம்பேரிட்டிவாக நம்ம படிக்கும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. அதனால் குஜராத் மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சர்னு பார்த்தோம்னா ஆனந்த்பென் பட்டேல் அவர்கள். இப்படி நிறைய ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கும்போது கம்பேரிட்டிவாக படிக்கும்போது உங்களுக்கு மறக்காது, மனசில் அப்படியே பசுமரத்தாணியாக பதியும். அடுத்ததாக 1956ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி மிகவும் புகழ்பெற்ற மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் பிறந்தார். இவர் வந்து மிகவும் புகழ்பெற்ற மிருதங்க சக்கரவர்த்தி. இவர் யார்கிட்டலாம் வாசிச்சிருக்கிறாருன்னா, அதாவது கச்சேரி பண்ணுவாங்க இல்லையா, யாருன்னா ரொம்ப ஃபேமஸான கர்நாடக சங்கீதத்தில் மிகவும் புகழ்பெற்ற மதுரை சோமு, மகாராஜபுரம் சந்தானம், எம்எல் வசந்தகுமாரி. எம்எல் வசந்தகுமாரி தான் நடிகை ஸ்ரீவித்யா அவங்களுடைய தாயார். திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள், எம்எல் வசந்தகுமாரி, அப்புறம் மங்களம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா, டிவி சங்கரநாராயணன், கேஜே ஜேசுதாஸ், இது மாதிரி கர்நாடக மியூசிக்கில் புகழ்பெற்ற இசை கலைஞர்கள்கிட்ட இவர் மிருதகம் வாசிச்சிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா 1969ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி நடிகை சுகன்யா அவர்கள் சென்னையில் பிறந்தாங்க. நடிகை சுகன்யா அவர்கள் அவங்களுடைய இயற்பெயர் வந்து ஆர்த்தி தேவி. திரைப்படத்திற்காக சுகன்யான்னு மாற்றி வச்சது யாருன்னா நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இவங்களுடைய பேரை சுகன்யான்னு மாற்றி வச்சாங்க. ஆர்த்தி தேவி அப்படிங்கிற பேரை புதுநெல்லு புதுநாத்து அப்படிங்கிற திரைப்படம் ஃபஸ்ட்டு திரைப்படம் இந்த அம்மா நடித்தது. இப்போ திருமதி பழனிசாமின்னு ஒரு திரைப்படம் சத்யராஜ் நடித்த திரைப்படத்தில் இவங்க 2 பேர் நடிச்சிருப்பாங்க. ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இயக்கியிருப்பார். அந்த திரைப்படம் எதை பற்றி அப்படின்னா குழந்தை தொழிலாளர்கள் முறை இருக்கக்கூடாது, படிப்பு முக்கியம் அப்படிங்கிற அந்த படம். ரொம்ப அருமையான திரைப்படம். அந்த திரைப்படத்தை நீங்கள் மறுபடியும் பார்க்கலைன்னா பாருங்கள். நல்ல கண்டென்ட் உள்ள திரைப்படம். படிப்பு தான் நம்மளுக்கு ஆயுதம், அறிவு தான் நமக்கு ஆயுதம் அப்படின்னு அந்த திரைப்படத்தில் சிவகாசியை மையப்படுத்தி குழந்தை தொழிலாளர்களாக இருக்க அந்த கதாபாத்திரம், அதாவது எதிர்மறை கதாபாத்திரம். படிக்காதீங்கடான்னு சொன்னால் கேட்குறீங்களா, படித்தா அறிவு வரும், அறிவு வந்தால் கேள்வி கேட்பீங்க, அதனால தான்டா நான் உங்களெல்லாம் படிக்க விடுறதில்லன்னு சொல்லி நல்லா அருமையாக இருக்கும். நான் இதை எதுக்கு பதிவு செய்கிறேன்னா, நம்ம குழந்தை தொழிலாளர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த கண்டென்ட்டில் அந்த படத்தில் வச்சிருப்பார் ஆர் சுந்தரராஜன் அவர்கள். அதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு திரைப்படம்னா வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் திரைப்படம் எடுக்காமல் இச்சமூகத்தின் பழுதை போக்குவதற்காக திரைப்படம் எடுத்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன். அந்த திரைப்படத்தில் எல்லாமே நல்ல நல்ல பாடல்கள். இசைஞானி இளையராஜா அவர்கள் பட்டையை கிளப்பியிருப்பார். எல்லா பாட்டுமே பக்கா. குத்தால குயிலே கொஞ்சம் உட்காந்து பேசலாமா அப்படிங்கிற பாட்டு, அப்புறம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த நம்ம பழைய ப்ரேயர் பாட்டு. இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவை எழுதின அந்த பாட்டு தான் ப்ரேயராக நாங்கள் பாடுவோம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மரியாதை தராத வாசலில் மிதிக்க வேண்டாம், இப்படி வரும் அந்த இதில் அந்த பாட்டெல்லாம். இந்த மாதிரி இப்போ நடிகை சுகன்யா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நடிகை. நிறைய ஹிட்டான திரைப்படங்கள், அதாவது 90s திரைப்படத்தில் இவங்க வந்து நிறைய படம் ஹிட்டாக நடித்த படங்கள் நிறைய வெற்றி பெற்றிருக்கு. அதில் குறிப்பாக வந்து சின்ன கவுண்டர் வந்து மிக முக்கியமான ஒரு திரைப்படம். நிறைய படங்கள். அப்புறம் இவங்க வந்து திருமணம் ஆகிட்டு
மன முறிவு ஏற்பட்டது. அப்போ வந்து தைரியமாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினாங்க. என்னென்னா, 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கன்னு நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு எது ரைட்டோ அதை உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை படி செய்யுங்க அப்படின்னு. அதாவது நிறைய பெண்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது அச்சம் தவிர அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பெண் வந்து ஆண்கிட்ட ஆணாதிக்கத்தின் கீழே இருக்கக்கூடாது, பெண் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த பதிவை முன்வைத்திருக்கிறாங்க. அந்த பதிவை நம்ம வரவேற்கணும். ஏன்னா நிறைய பேர் வரதட்சணை பிரச்சனை, இந்த மாதிரி குடும்ப பிரச்சனையில் நிறைய பேர் கோழைத்தனமாக தற்கொலை செய்துக்கிறாங்க. அப்படி இருக்காமல் இவங்க வந்து ஒரு முன் உதாரணமாக, அதுக்குன்னு விவாகரத்து வேணுங்கிறதுக்காக சொல்லலை, நமக்கு வந்து வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சம்பவம், அசம்பாவிதம், இல்லை ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும் போது நீங்கள் சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கண்டென்ட். அடுத்ததாக பார்த்தோம்னா, நவம்பர் 25ஆம் தேதி மறைந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். முதல்ல 1943ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இப்படி பல முகங்களை கொண்ட ராஜா சாண்டோ அவர்கள் மறைந்த தினம். யார் இந்த ராஜா சாண்டோ அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய திரைப்படத்தின் முன்னோடி. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர் ட்ரெண்டிங்கில் இப்போ கரண்டில் இங்கேருந்து நம்ம ஹிந்தி சினிஃபீல்டுக்கு போகிறோம், பாலிவுட்டுக்கு. ஆனால் அப்பயே இவர் வந்து ராஜா சாண்டோ அவர்கள் சினிமா ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது 1920 to 50 வரைக்கும் இவர் வந்து நம்ம தமிழர் வந்து அங்கே போய் ஹிந்தி சினிஃபீல்டை கலக்கினார். அதாவது இந்திய திரைப்படத்துறையின் முன்னோடி இவர். இவருடைய பூர்வீகம்னு பார்த்தா, இவர் பிறந்தது புதுக்கோட்டையில் பிறந்திருக்கிறார். இவருடைய இயற்பெயர்னு பார்த்தோம்னா PK நாகலிங்கம் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். PK நாகலிங்கம்ங்கிறது இவருடைய இயற்பெயர். மும்பையில் போய் SN பதங்கர் நேஷனல் ஃபிலிம் அந்த கம்பெனியில் ஸ்டண்டு கலைஞராக, சண்டை பயிற்சியாளராக போய் அந்த கம்பெனியில் சேர்ந்தார். அதன் பிறகு நடித்தார். இவருடைய கட்டுமஸ்தான உடம்பு. இப்போ PK நாகலிங்கம் அப்படிங்கிற பேர் எப்படி ராஜா சாண்டோவாக மாறிச்சுன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து ஜெர்மானிய நடிகர், சண்டை கலைஞர் வந்து அவர் பேர் வந்து ஆய்கோ சாண்டோ என்பவர் ஜெர்மானிய நடிகர். அவர் மீது இவர் கொண்ட பற்றால், அவர் மாதிரி இவரும் ஒரு ஸ்டண்ட் கலைஞராக உடலை திடகாத்திரமாக வச்சதுனால இவருடைய இயற்பெயரை வந்து PK நாகலிங்கம் என்பதை மாற்றி ராஜா சாண்டோ அப்படின்னு வச்சுக்கிறார். இவர் எடுத்த முதல் திரைப்படம் வந்து ஸ்னேக் ஜோதி அப்படிங்கிற திரைப்படம் 1928 வெளிவந்தது. இவருடைய நினைவாக தமிழக அரசு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ராஜா சாண்டோ விருது தமிழ் திரைப்படத்தில் சாதனை செய்த நடிகர்களுக்கு வழங்கி வராங்க. அடுத்ததாக 2000ஆம் ஆண்டில் இவருடைய நினைவாக அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. அடுத்ததாக பார்த்தோம்னா 1960ஆம் ஆண்டு மிரபல் சகோதரிகள் படுகொலை செய்யப்பட்டாங்க டொமினிக்கன் குடியரசு நாட்டில். இது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. அடுத்ததாக பார்த்தோம்னா 1964ஆம் ஆண்டில் புகழ்பெற்ற வயலின் இசை மேதை துவாரகம் வேங்கடசாமி அவர்கள் மறைந்தார். இந்த துவாரகம் வேங்கடசாமி அவர்கள், அவர் பிறந்தது வந்து 1893ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி, மறைந்தது நவம்பர் 25ஆம் தேதி 1964. இப்போ துவாரகம் வேங்கடசாமி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இசை கலைஞர், கண் பார்வையற்ற இசைக்கலைஞர். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது கண் பார்வை பாதிக்கப்பட்டு பார்வை திறனை இழந்தார். அவருடைய அண்ணன், அப்பா எல்லாருமே சங்கீத பரம்பரையை சார்ந்தவங்க. அவருடைய அண்ணன் வாசிக்கும் போது இவர் கூட இருந்து அப்படியே அதை வயலின் எப்படி வாசிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு இவர் ஒரு காலேஜுக்கு இன்டர்வியூ போகிறாரு. இவருடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. என்னென்னா, காலேஜுக்கு, மியூசிக் காலேஜுக்கு இவர் இன்டர்வியூ போகிறாரு. கண் பார்வையற்றதானேன்னு எல்லாருமே மேலே எங்கேயும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இன்டர்வியூவில் இவர் இசை வாசித்து காட்டுறதை பார்த்தோன்னே அந்த நிர்வாகம், இந்த இசை கல்லூரிக்கு நீங்கள் தான், இந்த துறைக்கு நீங்கள் தான் தலைவர் அப்படின்னு உடனே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம செய்கிறது, அதாவது செய்வனை திருந்து செய், கசடர கற்றுக்கொள் அப்படின்னு ஐயா திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா? கற்க கசடர கற்றவை கற்றவைன்னு நிற்காதற்கு தகன்னு. அதற்கு எடுத்துக்காட்டாக தான் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் ஒரு இசை கல்லூரியில் சேர்க்கும் போகும்போது அந்த கல்லூரிக்கு தலைவராகிறது மாபெரும் சாதனை. அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த இசையை வாசிச்சிருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி நிறைய இவருடைய இசை வந்து பல பேருக்கு வந்து ஒரு முன் உதாரணமாகவும் ரோல் மாடலாகவும் இருக்குது துவாரகம் வேங்கடசாமி அவர்களுடைய இசை. அடுத்ததாக பார்த்தோம்னா 1974ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவையின் முதல் ஆசிய நாட்டை சார்ந்த தலைவர் ஊத்தாண்டு அவர்கள் மறைந்தார்.
அதாவது அவர் பிறந்தது வந்து 1909ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி, மறைந்தது நவம்பர் 25 1974ஆம் ஆண்டு. இவர் வந்து 1961 முதல் 1971 வரை 10 ஆண்டுகள் ஐக்கிய நாடுகள் அவையின், அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அந்த அமைப்பின் தலைவராக இருந்தார். ஆசிய நாட்டை சேர்ந்த முதல் தலைவர் யாருன்னு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாமில். யூத்தாண்ட் அவர்கள். யூத்தாண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய பூர்வீகம் வந்து மியான்மர். அடுத்ததாக பார்த்தோம்னா 1984ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி முன்னாள் துணை பிரதமர் மற்றும் முன்னாள் மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வர் ஒய்பி சவான் அவர்கள் மறைந்தார். இவர் வந்து உள்துறை அமைச்சராக, வெளியுறவுத்துறை அமைச்சராக, பாதுகாப்புத்துறை அமைச்சராக, நிதித்துறை அமைச்சராக, இப்படி மத்திய அரசின் பல முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். முன்னாள் மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வர் ஒய்பி சவான் அவர்கள் மறைந்த தினம் இன்று. அடுத்ததாக பார்த்தோம்னா 2016ஆம் ஆண்டு சேகுவேரா அவர்களுடைய உயிர் தோழன், நட்புக்கு இலக்கணமாக திகழும் பிடல் ஹாஸ்ட்ரோ அவர்கள் மறைந்த தினம். பிடல் ஹாஸ்ட்ரோ அவர்கள் பிறந்தது 1926ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி, மறைந்தது நவம்பர் 25ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு. இப்போ பிடல் ஹாஸ்ட்ரோ அவர்கள் உலகின் மிக அதிக காலமாக அதிபராக இருந்த ஒரே நபர். கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் கியூபா அதிபராக இருந்தார். உலகின் சர்க்கரை கிண்ணன் என்று போற்றப்படும் சுகர் பவுல் ஆஃப் தி வேர்ல்டு, சர்க்கரை கிண்ணம் என்று கியூபா நாட்டை அழைக்கிறோம். காரணம், சர்க்கரை உற்பத்தி அதிகமாக இருக்கிற நாடு. இப்போ இந்த கியூபா நாட்டின் தலைநகர் ஹவானா. உலகின் கல்வி அறிவில் முதல் இடம் வகிக்கிற நாடு கியூபா தான். இப்படி பல வரலாற்று சிறப்புகளுக்கு சொந்த நாடு கியூபா. இந்த கியூபா நாட்டின் அதிபர் பிடல் ஹாஸ்ட்ரோ அவர்கள் இறைவனடி சேர்ந்த தினம் இன்று. அடுத்ததாக நவம்பர் 25ஆம் தேதி முக்கிய தினம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஏற்கனவே இந்த தொகுப்பின் முதல்ல ஒன்று சொன்னேன். என்னென்னா, இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் தி வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். பன்னாட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் ஒழிக்கும் நாள் வந்து இன்று நவம்பர் 25. இதனுடைய பின்னணி தான் நான் சொன்னேன். 1960ஆம் ஆண்டில் டொமினிக்கன் குடியரசில் மிராபல் சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்ட தினம். இந்த தினத்தை 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 17 மாநாட்டில் ஐநா சபை இந்த தினத்தை உலக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் நாளாக அறிவித்தது. அந்த ஆண்டு 1999ஆம் ஆண்டு. இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும். உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.